அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸும் அதுக்கு அந்த டைரக்ஷன் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்தது. மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம 2 லெவல் சொல்லியிருந்தோம். பர்டிகுலரா இந்த லெவல் 24,670 அப்புறம் 24,600 இந்த 2 லெவல் மட்டும் ரிஸ்க் லெவல், அதாவது 2 ஜோன். இந்த லெவலுக்கு உள்ள ஒரு ரிஸ்க் மார்க்கெட், இதுக்குள்ள நம்ம மார்க்கெட் ஜோன் மாதிரி இருக்கிறதுனால இது ரிஸ்கா இருக்கும். இதுல என்ட்ரி அவாய்ட் பண்றது சரி நல்லது அப்படின்னு வச்சிருந்தோம். ஆனா நமக்கு மார்க்கெட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மேல ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து ப்ரெஷர் டவுன் சைட் போறது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம அங்கிருந்து டவுனுக்கான பிளான் வச்சுட்டோம். அந்த லெவலை நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணணும். 24,650 டவுன் சைட் போகும்போதே நமக்கு வந்து டவுன் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட் கீழே, அந்த 50 பாயிண்ட் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் கொடுத்து ரிவர்சல் ஆகும்போது அடுத்த டார்கெட்டா 24,500 அப்படிங்கிற இந்த லெவலை இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ த ரீசன் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கிறது தான், 24,600 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ரேலியோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த விஷயம் தான் இது ரெண்டாவது நடந்தது. இதுவும் நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் டவுன் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த விஷயத்துலையும் என்ட்ரி எடுத்தோம். டார்கெட் நல்ல டார்கெட்டை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டைரக்ஷன் மேலே போக ஆரம்பிச்சது 650 இந்த லெவல் 640 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமும் நமக்கு டவுன், இது செகண்ட் ஹாஃப்கான டவுன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய லெவல் என்னன்னா 24,530 அப்படிங்கிற இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் போக முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆகஸ்ட் 4th வந்து இங்க மூவ் ஆகி மேலே போக ஆரம்பிச்ச இந்த லெவலு, அதுக்கப்புறம் அங்கிருந்து இப்போ இன்னைக்கு தான் 24,530க்கு வந்திருக்கு. அப்படி வந்தாலும் இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ 2 டைம் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாம இங்கே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 24,470 to 530 இது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால இந்த ஜோனுக்குள்ள நம்ம மார்க்கெட் கீழே மேலே எப்படி வேணாலும் இதுல ஏறி இறங்கும். எந்த இடத்துல நம்ம என்ட்ரியை அவாய்ட் பண்றது சரியானது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதுல டவுன் சைட் போற மாதிரி சிக்னலை கொடுத்துட்டு ஐ மீன் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகும், நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஓகே மார்க்கெட் டவுன் தான் போக போகுது அப்படின்னு. ஆனா அடுத்து 2வது கேண்டிலே மேலே போய் மேலே க்ளோசிங் வச்சிடும். 3வது கேண்டில் திரும்பவும் கீழே வரும். இப்படி மேலே கீழேயும் ஏறி இறங்கக்கூடிய ஒரு ரிஸ்க் ஜோன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இது சப்போர்ட் ஜோன் அப்படின்னா யாருக்கு இது சப்போர்ட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும்னா இன்ஸ்டிடியூஷனுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும்போது அவங்களுக்கு இந்த 50 பாயிண்ட் வந்து பெரிய விஷயம் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நமக்கு இந்த 50 பாயிண்ட்ங்கிறது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஒரு நாளுக்கான ட்ரேடிங் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால இந்த லெவல்ல அவசரப்பட்டு என்ட்ரி எடுத்து ரிஸ்க்ல மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த லெவலை அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதோ அல்லது ரிவர்சல் ஆகி டவுன்ல பிரேக் அவுட் ஆகி போகுது, அப்படி ரெண்டையும் எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட்டும், அதாவது 24,600 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு இந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நமக்கு கீழே 24,500 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன் சைடுக்கான என்ட்ரி பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 24,600 பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து மேல அப்சைட் மூவ்லையும் அந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து 24,750 வரைக்கும் அப்சைட். இந்த 2 லெவல்லையும் வந்து நம்ம மேலே பிளான் பண்ணிடலாம். இந்த ரெண்டுமே நடக்க பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னா 24,500 அப்படிங்கிற இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க, பையர்ஸ் அக்யூமுலேட் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த அப்சைட் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா இங்க அக்யூமுலேட் பண்ணல, இங்க இன்னமும் ஸ்ட்ரென்த் வீக்கா தான் இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி
மறுபடியும் கீழே வந்துட்டு மேலே போகிறது இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னா நமக்கு டைரக்ஷன் மார்க்கெட் கிடையாது. மார்க்கெட்ல மேலையும் கீழேயும் ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்கும். அதுல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல்ல போட்டு எடுக்கலாம், சப்போர்ட் டச் பண்ணி மேலே போகும்போது கால் எடுக்கலாம். இந்த ரெண்டு லெவலையும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா இது ரெண்டுலுமே பிரேக் அவுட் நடந்து ஒரு நல்ல ரேலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டா நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருவேளை ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த 24,600 அல்லது 700ல வந்து அக்யூமுலேட் பண்ணி டவுன் சைட் ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா மேபி 24,460 பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இங்கிருந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல போக வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப அதிகம். ஸோ இந்த லெவல் வந்து நாளைக்கே நடக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனா ஒரு அவுட்லைனா தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த லெவல் இந்த டைரக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது, இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த விஷயத்த நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகுதா கீழே வருதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஜோன். ஆக்சுவலா 24,470 to 530 ஒரு ஜோன். இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி அவாய்ட் பண்ணணும். சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது புட் கால் எடுத்துக்கலாம். அட் த சேம் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரிவர்சல்ல புட் எடுக்கலாம். இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு நமக்கு பார்க்கக்கூடிய விஷயம். இதுல ஹை வோல்டிலிட்டி இருக்கு, ரொம்ப பிரச்சனையான மார்க்கெட்டா இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு சேஃபான விஷயம். இது இந்த டைரக்ஷன் கிளியரா தெரியாம, கன்ஃபர்மேஷன் கிளியரா தெரியாம வோல்டிலிட்டியில நம்ம அஃபெக்ட் ஆகி லாஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சஜஷன். ஓகே, என்னோட ஒப்பீனியன் நான் சொல்ல வர்றது. இதுல இந்த இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா அதுக்கான மார்க்கெட் டைரக்ஷன் இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா 5 வோல்டிலிட்டி இருந்தது, ஒரு கன்ஃபியூசன் மூவ் வந்துச்சு. அந்த விஷயத்த பார்க்கும்போதே நமக்கே வந்து டைரக்ட் ஓகே மறுபடியும் மேலதான் போக ஆரம்பிக்குதோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. அது விஷயம் எங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா காட்டுறேன் பாருங்க. இங்கிருந்து மேல டவுன் வேகமா டவுன்ல வந்த டைரக்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது 24,530 அப்படிங்கிற லெவலை 40 டச் பண்ணும்போது அப்படியே மேலே போய் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்கேயே டைரக்ஷன் பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வரணும், அதுதான் சரியான ஹெல்தி மார்க்கெட். ஆனா அப்படி வரல. இது வராம மறுபடியும் இது வரைக்கும் போச்சு. ஸோ ஓகே, நமக்கு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகல அப்படின்ற ஆயிருந்தா நம்ம மேலதான் போறதா பிளான் வச்சிருந்தோம். ஆனா ஆகல, ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனா இது டைரக்ஷனா நடக்கும்போது என்னவா இருந்திருக்கும், சடனா மேல போகுது கீழே இறங்குது, மேல போகுது கீழே இறங்குது. அப்படியே ஒரு மார்க்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் போகுமா இல்ல பிரேக் அவுட் ஆகி போயிடுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தும். இதுல ஒரு குழப்பம் தான் மிச்சமாகும். ஒருவேளை அவசரப்பட்டு பிரேக் அவுட் மேல போகுது, இந்த இடத்துக்கு பிரேக் அவுட் ஆகுது, நீங்க இந்த கேண்டில பாத்தீங்கன்னா தெரியும், இது பிரேக் அவுட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த ரெண்டாவது கேண்டிலே வந்து கீழே இறக்கி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக் பிரேக் அவுட்ஸோ அல்லது பேனிக் பண்ற மாதிரியான மூமெண்டமோ நடக்க நிறைய சான்ஸ் இருக்கு. எங்கன்னா இந்த ஜோன் லெவல்ல. அதனாலதான் இதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதுல ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 24,500 அப்படிங்கிறது தான் நான் இப்போ கரண்ட்ல ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் லெவல். புட்டை பொறுத்த வரைக்கும் 24,800 புட்டு, காலை பொறுத்த வரைக்கும் 24,400 and 500. இந்த ரெண்டு லெவல்ல நீங்க எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டியோட அவுட்லைன் மட்டும் பார்த்துருவோம். இப்போ ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்ச் ஜோன் தான் போயிட்டு இருக்கு. 55,200 இருந்து 55,500 300 பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் ஜோன் போகுது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து அப்சைட் ஆகுச்சு அப்படின்னா நமக்கு 300 பாயிண்ட்ஸ் மேலையும், அட் த சேம் டைம் இந்த லெவல் 700 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 930. ஸோ இந்த லெவல் வரைக்கும் அடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த ரெண்டு ரிவர்சல் ஆகும்போது நமக்கு 55,200 வரைக்கும் டவுனும், அப்சைட்ல 55,700 வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ டைரக்ஷன் வந்து மேலே போறதுக்கான சிக்னல் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா பையிங் ப்ரெஷர் வந்து 55,700 தான் இருக்காங்க அப்படின்னா இந்த லெவலை டச் பண்ண உடனே கீழே இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இங்க அக்யூமுலேட் பண்ண பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு அடுத்த லெவல் போவாங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணா காலுக்கான லெவலை இங்க பிளான் பண்ணுவோம். ரிவர்சல் ஆச்சுன்னா அங்கிருந்து புட்டுக்கான லெவலை பிளான் பண்ணி 55,400 and 200 வரைக்கும் என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம் டவுன் சைட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட டைரக்ஷன் பற்றியும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல
எப்படி பார்க்கலாம், எந்த லெவலில் என்ட்ரி எடுக்கலாம், இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இந்த ஐடியாவை உங்கள் ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார்